எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் சேலம் கிச்சிபாளையத்திலிருந்து மகளிர் ட்ரஸ்ட் மூலமாக இன்னைக்கு சோழ வேளாளர் மகளிர் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் 1008 பால் குடமும் இன்னைக்கு வந்திருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆடி ஒன்று அன்னைக்கு சோழ வேளாளர் சமூக ட்ரஸ்ட் எல்லாரும் சேர்ந்து தான் பூ போடுவோம். முதல் நாள் ஆடி திருவிழா முதல் நாள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சமூகமே சேர்ந்து நாங்கள் பூ போடுவோங்க. பூ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு நிறைய அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்குங்க. அதே போல கடைசி நிறைவு நாளும் நாங்கள் எல்லாம் மகளிர் ட்ரஸ்ட் எல்லாரும் சேர்ந்து பால் குடம் 1008 பால் குடம் எடுத்துட்டு வந்துட்டு மகா அபிஷேகம் செய்து ரொம்ப சிறப்பாக செய்வோம். அது அம்மன் எங்களுக்கு ரொம்ப அருள் பாலிக்கிறாங்க. அதே மாதிரி சேலம் முழுவதுமே செல்வ செழிப்போட இருக்குதுன்னா நம்ம அம்மா தான், கோட்டை மகாராணி தான் அப்படின்னு சொல்றத நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். இந்த மகாராணியின் பேர் இயற்பெயர் என்னன்னா சீதலா தேவி. இது யாருக்கு தெரியும்னு தெரியல, ஆனா அந்த அம்மாவோட இயற்பெயர் சீதலா தேவிங்க. அவங்க இந்த சேலமா மருவி அந்த அம்மாவை சீதலா தேவின்னு சொல்லி நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். அது இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பாருங்க, ரொம்ப அருமையா அம்மா ஒய்யாரமா இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்க. கேட்டதை கொடுப்பா அம்மா. அவங்க என்ன கேட்கிறோமோ, என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, அவங்கள நம்பி வந்துட்டா கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதை நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். சேலம் இந்த அம்மா எங்களுக்கு கோவில் கிடையாதுங்க, அம்மன் கோவில். இது எங்களுக்கு தாய் வீடுங்க. எங்க தாய் வீட்டுக்கு நாங்க இந்த ஒரு மாசமும் தொண்டு செய்யறோம். போது எங்களுக்கு 1000 கண்ணு வேணும்னு இருக்கு. 2 கண்ணால பார்க்க முடியல, அவங்க 1000 கண்ணால பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. இதுல 1000 பேருக்கு மேலங்க வருவோம். 1008 பால் குடம் நம்ம ஊத்துறோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. அதாவது எக்கச்சக்கமா எத்தனை பேர் வராங்கன்னு எங்களுக்கு கணக்கு தெரியாது. 8 பட்டிக்குமே நாங்க பேச்சியம்மன் கோயில் கிச்சிபாளையத்துல இருந்து பால் குடம் எடுத்துட்டு வரோம். அம்மனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு மகாபிஷேகம் செய்வோம். அன்னதானம் நாங்க 5000 6000 பேத்துக்கு நாங்க அன்னதானம் செய்யறோம். காலையில 11 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி 5:30 வரைக்குமே நல்ல சிறப்பா சுவையான உணவு எல்லாருக்குமே. 5:30 6 மணி வரைக்கும் வருவாங்க. யாருக்குமே இல்லைங்காம நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. பக்தர்கள் இதை செய்யறது பரவாயில்ல, இவ்வளோ மகளிர்லாம் சேர்ந்து இவ்வளோ அருமையா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையா செய்யறோம், ரொம்ப வரவேற்கிறாங்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. அந்த ஒவ்வொரு முறையும் நாங்க அந்த அன்னதானத்துக்கு சிறப்பு கூட்டிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி செய்யறாங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னா நாங்க அதை மாத்தி செஞ்சுக்குவோம். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நல்ல நாங்க மகளிர் ட்ரஸ்ட் சோழ வேளாளர் மகளிர் ட்ரஸ்ட்ல 21 பேர் உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க. அந்த 21 பேருமே அந்த ஆடி மாசம் பிறந்ததுல இருந்து ஆடி மாச திருவிழா முடிகிற வரைக்கும் இங்கதான் எங்களுக்கு வீடே. இதுதான், இங்கதான் நாங்க குடியிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நாங்க இந்த மேல்மேலும் செய்யறதுக்கு எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் வேணும். அம்மா தான் எங்களுக்கு அருள் புரியணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கோட்டை பெரிய மாறி அம்மாவுக்கு, கோட்டை பெரிய மாறி அம்மாவுக்கு, கோட்டை பெரிய மாறி அம்மாவுக்கு. ஓம் சக்தி.